நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வாரத்துல அதற்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நவோதயா ஸ்கூல்ஸ்னா என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னா என்ன, ஸோ அதில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, ஸோ அதுல ஹிந்தி திணிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு நவோதயா ஸ்கூல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா ஏற்கனவே இங்க சிபிஎஸ்சில 3 மொழிகள் படிச்சுட்டு தான் இருக்காங்க, அதுல ஹிந்தியும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கும் பொழுது ஏன் நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? இப்படி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஸோ அதை பத்தி சிம்பிள் அண்ட் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாங்க. அதாவது 1986ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஸ்கூல் தாங்க நவோதயா ஸ்கூல். ஸோ இது மூலமா அதாவது வில்லேஜ்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மாடர்ன் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கூல் தாங்க நவோதயா ஸ்கூல்ஸ். ஸோ இந்தியா முழுவதும் இப்ப பாத்தீங்கன்னா 650 ஸ்கூல்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்கூல்ஸ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அங்க ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலதான் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் எழுதி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். 6th to 12th வந்து நம்ம அங்க படிக்கலாம், ஃப்ரீயா படிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸு, ஸோ அவங்களுக்கான அந்த எஜுகேஷன் மெட்டீரியல், யூனிஃபார்மு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு, இது எல்லாமே ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்கூல்ஸுக்கும் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இங்கே வந்து ஸ்டேட் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அங்கே வந்து நேஷனல் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, என்சிசி, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். எக்ஸ்போசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலுங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்து ஒரு மாடர்ன் ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஒரு நார்மலாக இப்போ பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ். ஸோ அங்கே என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஒரு சிலபஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முடியாமல் பணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொண்டு வந்த ஒரு ஸ்கூல்ஸ் தாங்க நவோதயா ஸ்கூல்ஸ். அட இவ்வளோ சூப்பராக இருக்கே, இப்படிப்பட்ட ஸ்கூல் ஏன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது? ஏழை மாணவர்கள் எல்லாம் படிச்சு அவங்களோட குவாலிஃபிகேஷனையும் அவங்களோட குடும்ப தரத்தையும் இதனால உயர்த்திக்குவாங்களே, ஏன் இந்த ஸ்கூல் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு யாரு தடுக்கிறா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ மத்திய அரசு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து எல்லா டேர்ம்ஸுமே தமிழ்நாட்டில் ஓகே தான். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர 3 லாங்குவேஜ் பாலிசி. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் 3 மொழிகள் இங்க கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க. நமக்கு ஏற்கனவே 3 மொழி அப்படின்னாலே ஒரு பயம், ஏன்னா ஹிந்தியை கொண்டு நம்ம மேல திணிச்சிருவாங்களோ என்னமோன்னு. 1965 அந்த காலகட்டங்களில் வந்து ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் சவுத் சைட்லயும் ரொம்ப பெரிய ஒரு போராட்டம். அதனால எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்க. அதாவது இன்னொரு லாங்குவேஜை கொண்டு நீங்க படிச்சே ஆகணும்னு திணிக்கும் போது நம்மளால ஏத்துக்க முடியாது. எந்த விஷயத்தை யார் மேல திணிச்சாலும் யாராலையும் ஏத்துக்க முடியாது. அப்போ ஒரு பயம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பயம் இருக்கு. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில 3 லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கு, தாய்மொழியை. இன்னொன்று வந்து இங்கிலீஷ். 3வது வந்து நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குங்க. ஆனா 3 லாங்குவேஜ் பாலிசினாலே நமக்கு ஏற்கனவே ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஒருவேளை நம்மளுக்கு ஹிந்தியை கொண்டு வந்து இங்க திணிச்சு ஹிந்தியை படிக்க வச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தினாலதான் நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாது, நாங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஸோ இங்க அந்த ஸ்கூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஹிந்தி உள்ள வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் வரக்கூடாது அப்படிங்கறத தமிழ்நாடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதியும் ஒரு கேள்வியை கேட்டாருங்க. அதாவது நீங்க ஹிந்தி வேண்டாம் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, சமஸ்கிருதம் படிங்க, வேற ஏதாவது 3வது லாங்குவேஜை எடுத்து படிக்கலாம்ல, சோ ஏன் அதற்காக சோ இப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நவோதயா ஸ்கூல்ஸ்னா என்ன, நியூ எஜுகேஷன் பாலிசினா என்ன, அதுல இருக்கக்கூடிய 3 லாங்குவேஜ் பாலிசினா என்ன, ஏன் தமிழ்நாடு நவோதயா ஸ்கூல்ஸ் வேண்டான்னு அவாய்ட் பண்றாங்க. சோ அந்த விஷயத்தெல்லாம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த இடத்துல ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜர் ரோல் பிளே பண்ணுதுங்க. ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இங்க உங்களோட குழந்தைங்க எத்தனை பேர் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க? ஸோ உங்க குழந்தை படிச்சாங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ அங்க எவ்வளோ லாங்குவேஜ் சொல்லி தராங்க? அங்க ஹிந்தி கண்டிப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தி வந்து நம்ம தமிழகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா ஸோ எந்த ஸ்கூல்லையுமே வரக்கூடாது. இங்க ஆயிரக்கணக்கான சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ பே பண்றோங்க?
ஜஸ்ட் சொல்லுங்க. 1.5 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு வருஷத்துக்கு நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு செலவு பண்ண முடிஞ்சவங்க செலவு பண்றாங்க. இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் சிலபஸ் இருக்கு. அந்த மாதிரி காசு கொண்டு போய் கொட்டி நம்மளோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற எத்தனையோ குழந்தைங்க சூப்பரா படிப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கும். பட் ஆனா அவங்க அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைஞ்சிடுறாங்க. பட் அவங்களுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கணும். ஸோ அவங்களும் நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சு ஸோ அவங்க டெவலப் ஆகணும். ஸோ அதுதான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ். கண்டிப்பா வரலாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கறது வந்து நம்ம லாங்குவேஜா பார்க்கணும். தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாய்மொழி, நம்ம அம்மா மாதிரிங்க. நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக நம்ம தமிழை விட்டுருவோமா, ஹிந்தி படிக்கிறதுக்காக நம்ம தமிழை விட்டுருவோமாங்க? ஜஸ்ட் அது ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 52% மக்கள் வந்து ஹிந்தி பேசுறாங்க. அது ஒரு லாங்குவேஜ் தான். நம்ம ஒரு லாங்குவேஜை வந்து எக்ஸ்ட்ரா கத்துக்கிறதுனால நம்ம இந்தியா லெவல்ல போகலாம். நம்மளுடைய ஒர்க், நம்மளுடைய பிசினஸ், ஏன் நம்ம ஹிந்தி நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அதிகமான மக்கள் இருக்காங்க. நம்ம இந்தியாவையே நம்ம தமிழன் ஆளலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் கிட்ட ஒரு டேலண்ட் அண்ட் பவர் இருக்குங்க. ஸோ இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட பவர் இருக்கும்போது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாமேங்க. நம்மளுடைய தாய்மொழி தமிழ், அது எந்த இடத்துலையும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாதுங்க. இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால தப்பும் கிடையாது. இது என்னுடைய ஒப்பீனியனா நான் சொல்றேங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஸோ வந்தா நல்லா இருக்குமா? ஸோ ஏழை மாணவர்களுக்கு அது பயன்பெறுமா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3 வாரத்துல அதற்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நவோதயா ஸ்கூல்ஸ்னா என்ன, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னா என்ன, ஸோ அதில் இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, ஸோ அதுல ஹிந்தி திணிக்கப்படுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஏன் தமிழ்நாட்டுக்கு நவோதயா ஸ்கூல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க? ஏன்னா ஏற்கனவே இங்க சிபிஎஸ்சில 3 மொழிகள் படிச்சுட்டு தான் இருக்காங்க, அதுல ஹிந்தியும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்கும் பொழுது ஏன் நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க? இப்படி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குங்க. ஸோ அதை பத்தி சிம்பிள் அண்ட் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நவோதயா ஸ்கூல்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாங்க. அதாவது 1986ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஸ்கூல் தாங்க நவோதயா ஸ்கூல். ஸோ இது மூலமா அதாவது வில்லேஜ்ல கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் வந்து ஒரு சிட்டியில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல மாடர்ன் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கூல் தாங்க நவோதயா ஸ்கூல்ஸ். ஸோ இந்தியா முழுவதும் இப்போ பார்த்தீங்கன்னா 650 ஸ்கூல்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த ஸ்கூல்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்க ஒரு 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் எழுதி ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். 6th to 12th வந்து நம்ம அங்கே படிக்கலாம், ஃப்ரீயா படிக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான புக்ஸு, ஸோ அவங்களுக்கான அந்த எஜுகேஷன் மெட்டீரியல், யூனிஃபார்மு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஃபுட்டு, இது எல்லாமே ஸோ கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதாவது நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்கூல்ஸுக்கும் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ்க்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இங்கே வந்து ஸ்டேட் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அங்கே வந்து நேஷனல் சிலபஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, என்சிசி, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான ட்ரைனிங் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். எக்ஸ்போசர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷலுங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலும் வந்து ஒரு மாடர்ன் ஒரு குவாலிட்டியில் இருக்கும். ஒரு நார்மலாக இப்போ பிரைவேட் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ். ஸோ அங்கே என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணுறாங்களோ ஸோ அந்த ஒரு சிலபஸ் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ கிராமத்தில் இருக்கக்கூடிய, அதாவது முடியாமல் பணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொண்டு வந்த ஒரு ஸ்கூல்ஸ் தாங்க நவோதயா ஸ்கூல்ஸ். ஆனா இவ்வளோ சூப்பரா இருக்கே, இப்படிப்பட்ட ஸ்கூல் ஏன் தமிழ்நாட்டில் வரக்கூடாது? ஏழை மாணவர்கள் எல்லாம் படிச்சு அவங்களோட குவாலிஃபிகேஷனையும் அவங்களோட குடும்ப தரத்தையும் இதனால உயர்த்திக்குவாங்களே, ஏன் இந்த ஸ்கூல் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு யாரு தடுக்கிறா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வருங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ மத்திய அரசு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து எல்லா டேர்ம்ஸுமே தமிழ்நாட்டில் ஓகே தான். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர 3 லாங்குவேஜ் பாலிசி. இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில 3 மொழிகள் இங்க கத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குங்க. நமக்கு ஏற்கனவே 3 மொழி அப்படின்னாலே ஒரு பயம். ஏன்னா ஹிந்தியை கொண்டு நம்ம மேல திணிச்சிருவாங்களோ என்னமோன்னு. 1965 அந்த காலகட்டங்கள்ல வந்து ஹிந்தி திணிப்பு போராட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையும் சவுத் சைட்லயும் ரொம்ப பெரிய ஒரு போராட்டம். அதனால எத்தனையோ பேர் உயிரிழந்தாங்க. அதாவது இன்னொரு லாங்குவேஜை கொண்டு நீங்க படிச்சே ஆகணும்னு திணிக்கும் போது நம்மளால ஏத்துக்க முடியாது. எந்த விஷயத்த யார் மேல திணிச்சாலும் யாராலையும் ஏத்துக்க முடியாது. அப்போ ஒரு பயம் வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு பயம் இருக்கு.
இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில 3 லாங்குவேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கு, தாய்மொழியை. இன்னொன்று வந்து இங்கிலீஷ். மூணாவது வந்து நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழியை வேணாலும் கத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்குங்க. ஆனா 3 லாங்குவேஜ் பாலிசினாலே நமக்கு ஏற்கனவே ஒரு பயம் இருக்கு இல்லையா, ஒருவேளை நம்மளுக்கு ஹிந்தியை கொண்டு வந்து இங்க திணிச்சு ஹிந்தியை படிக்க வச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த பயத்தினாலதான் நவோதயா ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடாது, நாங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம், ஸோ இங்க அந்த ஸ்கூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா இங்க ஹிந்தி உள்ள வந்துரும் அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ் வரக்கூடாது அப்படிங்கறது தமிழ்நாடு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதியும் ஒரு கேள்வியை கேட்டாருங்க. அதாவது நீங்க ஹிந்தி வேண்டாம் அப்படின்னா நீங்க வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, சமஸ்கிருதம் படிங்க, வேற ஏதாவது 3வது லாங்குவேஜை எடுத்து படிக்கலாம்ல, சோ ஏன் அதற்காக இப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ் வரவே கூடாதுன்னு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நவோதயா ஸ்கூல்ஸ்னா என்ன, நியூ எஜுகேஷன் பாலிசினா என்ன, அதுல இருக்கக்கூடிய 3 லாங்குவேஜ் பாலிசினா என்ன, ஏன் தமிழ்நாடு நவோதயா ஸ்கூல்ஸ் வேண்டான்னு அவாய்ட் பண்றாங்க. சோ அந்த விஷயத்துல ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. சோ இந்த இடத்துல ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மேஜர் ரோல் பிளே பண்ணுதுங்க. சோ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இங்க உங்களோட குழந்தைங்க எத்தனை பேர் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க? சோ உங்க குழந்தை படிச்சாங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. சோ அங்க எவ்வளவு லாங்குவேஜ் சொல்லி தராங்க? அங்க ஹிந்தி கண்டிப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹிந்தி வந்து நம்ம தமிழகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா சோ எந்த ஸ்கூல்லையுமே வரக்கூடாது. இங்க ஆயிரக்கணக்கான சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு பே பண்றோங்க? ஜஸ்ட் சொல்லுங்க. 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 2 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு வருஷத்துக்கு நம்ம குழந்தைங்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். சோ அந்த அளவுக்கு செலவு பண்ண முடிஞ்சவங்க செலவு பண்றாங்க. இப்ப சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்கு, இன்டர்நேஷனல் சிலபஸ் இருக்கு, அந்த மாதிரி காசு கொண்டு போய் கொட்டி நம்மளோட குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற எத்தனையோ குழந்தைங்க சூப்பரா படிப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கும். பட் ஆனா அவங்க அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே அடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கும் சோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கணும். சோ அவங்களும் நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் படிச்சு சோ அவங்க டெவலப் ஆகணும். சோ அதுதான் இந்த நவோதயா ஸ்கூல்ஸ். கண்டிப்பா வரலாங்க. லாங்குவேஜ் அப்படிங்கறத வந்து நம்ம லாங்குவேஜா பார்க்கணும். தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாய்மொழி, நம்ம அம்மா மாதிரிங்க. நம்ம இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக நம்ம தமிழை விட்டுருவோமா? ஹிந்தி படிக்கிறதுக்காக நம்ம தமிழை விட்டுருவோமாங்க? ஜஸ்ட் அது ஒரு லாங்குவேஜ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய 52% மக்கள் வந்து ஹிந்தி பேசுறாங்க, அது ஒரு லாங்குவேஜ் தான். நம்ம ஒரு லாங்குவேஜை வந்து கத்துக்கிறதுனால, எக்ஸ்ட்ரா கத்துக்கிறதுனால நம்ம இந்தியா லெவல்ல போகலாம். நம்மளுடைய ஒர்க், நம்மளுடைய பிசினஸ், ஏன் நம்ம ஹிந்தி நல்லா கத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அதிகமான மக்கள் இருக்காங்க, நம்ம இந்தியாவையே நம்ம தமிழன் ஆளலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் கிட்ட ஒரு டேலண்ட் அண்ட் பவர் இருக்குங்க. ஸோ இந்தியாவை ஆளக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட பவர் இருக்கும்போது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாமேங்க. நம்மளுடைய தாய்மொழி தமிழ், அது எந்த இடத்துலயும் நம்ம எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க கூடாதுங்க. இன்னொரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால தப்பும் கிடையாது. இது என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்றேங்க. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நவோதயா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஸோ வந்தா நல்லா இருக்குமா? ஸோ ஏழை மாணவர்களுக்கு அது பயன்பெறுமா? ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க?